எப்பா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பணும். ஏன்பா ஏன் இம்புட்டு அவசரமா மண்டபத்துக்கு கிளம்ப சொல்ற? இல்லைம்மா, இன்னமும் வீட்டில் இருந்தால் சரியாக வராதுமா. நம்ம ஆளுங்க மண்டபத்தில் இருக்காங்க. போலீஸ் பந்தோபஸ்துக்கு சொல்லியாச்சு. எல்லாரும் போக வேண்டியதான். கிளம்புங்க. ஆமா மாமா, எப்படியும் இப்ப வந்திருக்க அந்த புலி ஜீவானந்தத்தை போட்டுருவான். நம்ம மத்த வேலையெல்லாம் மங்களகரமா ஆரம்பிக்கலாம். மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து நீங்க தாலி மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏமா உங்க அப்பன் பெரியசாமி எப்போ வருவேன்? அவருக்கு தான் ரொம்ப உடம்பு சரியில்லை மாமா. அவர் இருக்க நிலைமையில நகர கூட முடியல. தாலி கட்டுற நேரத்துல கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன் மாமா. ஏமா ரேணுகா, நந்தினி, உங்க 2 பேருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்க. ஏப்பா ஞானா, உன் பொண்டாட்டி சீக்கிரம் கிளம்பி சொல்லுப்பா. ஏய், அதான் சொல்றாருல, எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. இப்ப இதுக்கு என்ன அவசியம் வேண்டியிருக்கு? ஏண்டே, இப்ப இங்க இருந்து என்ன பண்ண போறிய? உன்னால ஒரு புள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியல, கொண்டு போய் உன் ஆத்தா வீட்டுல விட்டு வந்துட்ட. பேசுறேன். புள்ளைய நல்லா வளர்க்கறதுனாலதான் எங்க ஆத்தா வீட்டுல விட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து வளர்ந்தா இங்க நடக்கிற கன்றாவிய பார்த்து அது எப்படி வளரும்? நாசமால போகும். அதான் அங்கே வச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். அதுவும் நான் அனுப்பல, அதுவா போயிருச்சு. நீங்க எல்லாம் ஒன்னும் கிழிக்க வேண்டாம். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன பார்த்து கிழிப்பிய? ரொம்ப பேசாத. அது ஏன் புள்ள, அது எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல போய் கிளம்புங்க, போங்க. எப்ப ஏய், இவளுகளை ஏன்ப்பா வம்படி எழுத்துக்கிட்டு இருக்க நீ? அவளுக்கு வர்ற நேரம் வரட்டுப்பா, விடுப்பா. ஏய், என்ன மசன்னு நின்றுட்டு இருக்க? போய் ரெடி ஆயிட்டு வா, போலாம். அதுதான் சொன்னாமே, எங்க வீட்டுக்குள்ள கல்யாணம், நாங்க கிளம்புவோம். இங்க யாரும் சொல்ல வேணாம், யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேணாம், தெரியும் எங்களுக்கு. வாங்கக்கா. போங்க, சும்மா பேசிட்டே இருப்பீங்க. பாக்காதடி. நீங்க சொன்னாலாம் போக மாட்டோம். எங்களுக்கா தோணுச்சுன்னா தான் போவோம். அமைதியா போகணுமா வேண்டாம்? பேச்ச பத்தியா? என்னமாமா இப்படி பேசுறாங்க? என்னடா உனக்கு என்ன? வீம்புக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேச்சு வார்த்தையே கிடையாது. இப்ப என்ன நந்தினி ரேணுகா கிளம்புங்க. எனக்கு பெரிய அப்படியே பாசக்கார குடும்பம் பாரு. எரிச்சலா வருது. எதுக்கு இப்பவே மண்டபத்துக்கு கிளம்புறாங்கன்னு எனக்கு புரியல. அக்கா, நீங்க மண்டபத்துக்கு போங்க. அப்பதான் அவங்க அங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க 2 பேரும் வரலையா? இல்ல, நானும் சக்தியும் ஹாஸ்பிட்டல் போய் ஈஸ்வரி அக்கா கூட இருக்கோம். நம்ம பார்கவிக்காக வாங்கின புடவை எடுத்துட்டு நீங்க அங்க போங்க, சரியா? சரி போ.